இந்த வீக் மண்டே டு தேர்ஸ்டே பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பிட அவங்களுக்கு சோறு கூடவே பருப்பு கீரை கடைஞ்சி நெய் விட்டு ஏதாச்சும் ஒரு பொரியல் வச்சு 4 நாளைக்கும் கொடுத்துருந்தேன். அதனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு சோறு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். வாங்கி வச்சுருந்த கார்னை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். கிரேப்ஸும் எடுத்து கழுவி உப்பு போட்டு ஊற வச்சு திரும்பவும் கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்த பாதி வாட்டர் மெலானை எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போது புதுசாக வாங்கின வேஃபில் மேக்கரில் வேஃபில் மேக் பண்ணலாம்னு இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே பசங்க வர்றதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி ரெடி பண்ணியாச்சு. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு வேக வச்சுருந்த கார்னை கொடுத்துட்டு வேஃபில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால ரொம்ப கம்மியான அளவு மாவு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கரெக்டாக 5 வேஃபில்ஸ் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு ராகி மாவில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக டீ டைம் ஸ்நாக்குக்கு பஜ்ஜி செஞ்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் டைம் இந்தியா போனப்போ என்னோடய அண்ணி ஒருத்தங்க தான் இந்த பிராண்ட் பஜ்ஜி மாவில் பஜ்ஜி சுட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். பஜ்ஜி மிளகா வெங்காயம் உருளைக்கிழங்குல தான் செஞ்சுருந்தேன். எப்போவும் கத்திரிக்காயும் இருக்கும், பட் இன்றைக்கி கத்திரிக்காய் இல்லை. இது கூட நல்லா கருப்பட்டி டீயும் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.